கும்பராசி நேயர்களுக்கு வந்து சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். 4ஆம் 9ஆம்க்கு அதிபதியான நம்ம சுக்கிரன் பகவான் கன்னி ராசியில இருக்கிறார். உங்கள் ராசிலேருந்து கன்னி ராசியில இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன மாதிரியான அப்படி பார்க்கும்போது அந்த நீசத்தன்மையோட இருந்தாலுமேவும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு, ஏன்னா நம்ம கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12வது இடம் தான். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க நிறைய பேர், நானேவும் என்னுடைய உடல் மட்டும்தான் இருக்குது, உசுரெல்லாம் இல்லை, ஏதோ வாழ்கிறேன், வாழணும்னு பேருக்கு வாழ்ந்துக்கு இருக்கேன். ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது நிச்சயமாக பல மாற்றத்தை இந்த சுக்கிர பயிற்சி காலம் உங்களுக்கு கொடுக்குது. அடுத்து வேலையில் சொல்லி பார்க்கும்போது தொழில் வகையில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? தொழிலில் வந்து ஒரு ஃபாரின் டைப்போட தொழில் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிருக்கீங்க, சொந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்க, அது நல்ல வகையில் எந்தவித மாற்றமே இல்லாமல் வந்து உங்கள் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஆகாதீங்க. ஏதாவது கோபம் அதிகமாக வருதுன்னா ஒரு நல்ல தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. சரிங்களா? சரி, என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் வந்து காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் வந்து நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்கள் மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பெயர்ச்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? அதாவது வந்து ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு? சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னி ராசிக்கு தான் போகிறாரு. சரிங்களா? பெயர்ச்சியாகி அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கும்பராசி நேயர்களுக்கு வந்து சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். 4ஆம் 9ஆம்க்கு அதிபதியான நம்ம சுக்கிரன் பகவான் கன்னி ராசியில் இருக்கிறார். உங்கள் ராசிலேருந்து கன்னி ராசியில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? அதாவது கன்னி ராசியில் தான் சுக்கிரன் பகவான் இருக்கிறாரு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு. நம்ம பார்வை வந்து 7ஆம் பார்வையாக தான் நம்மளுடைய சுக்கிரன் பகவான் மீன ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி சனி பகவான் வக்ர நெல்லிலிருந்து வக்ர பார்வையாக நம்மளுடைய கன்னி ராசியை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நீசத்தன்மையோடு இருந்தாலுமேவும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு, ஏன்னா நம்ம கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12வது இடம் தான். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல இவங்களுடைய ஒரு பெரிய விஷயம்னா தன்னுடைய தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும்
நிம்மதியான ஒரு 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 நல்ல ஒரு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமே அதாவது ஏதாவது ஒரு சண்டையிலேயே இருக்கும். ஒரு சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நாளே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் சண்டை, 3வது மனுஷங்களால் சண்டை, குழந்தைகளால் சண்டைன்னு ஏதாவது ஒரு விஷயம் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணே தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாத காலம் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமேவும் ரொம்பவேவும் ஒரு லவ்வபிளாக ஒரு ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னா உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தான். ஏன்னா சொல்லுவீங்க நிறைய பேர், நானேவும் என்னுடைய உடல் மட்டும்தான் இருக்குது, உசுரெல்லாம் இல்லை, ஏதோ வாழ்கிறேன், வாழணும்னு பேருக்கு வாழ்ந்துக்கு இருக்கேன். ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது நிச்சயமாக பல மாற்றத்தை இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு கொடுக்குது. அடுத்து வேலையில் சொல்லி பார்க்கும்போது தொழில் வகையில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? தொழிலில் வந்து ஒரு ஒரு ஃபாரின் டைப்போட தொழில் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிருக்கீங்க, சொந்தமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்க, அது நல்ல வகையில் எந்தவித மாற்றமே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு வேலை இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைல் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கணுமோ கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் சிறு மனக்கசப்பு இல்லை ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க. சக ஊழியர்கள்ட்ட நல்லா பேசுகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் பேசி நீங்கள் சரி பண்ண முடியுமோ சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களேவும் உங்கள் கூட இருந்துக்கிட்டேவும் சில விஷயங்களில் மேலதிகாரிகிட்ட சொல்லி அது சில தேவையில்லாத பிரச்சனைக்கு உண்டான அமைப்பும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் வேறு வேலைக்கு இப்போதைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இதே வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதம் கடைசியில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுவும் இந்த வேலையில் இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணுங்கள். அதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பெண்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வகையில் பேசுகிறாங்க, அந்த பெண்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது அவசியம். ஏன்னா தேவையில்லாத சில பெண்கள் மூலமாக அவமானம், சில பெண்கள் மூலமாக அவப்பேர் அவச்சொல் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அது யாரானாலும் இருக்கலாங்க. அதனால் ஏதாவது ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரு அதில் ஏதாவது ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, எதுனாலும் சரி கொஞ்சம் கவனமாக போங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதற்கு உண்டான சூழல் கரெக்டாக இருக்குதா, உங்களுக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. முக்கியமான ஒரு விஷயமா போறீங்கன்னா யாராவது பெண்ணை கூட்டிகிட்டு போங்க. உங்களுடைய சொந்தக்காரவங்களை, தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக செயல்படாமல் குடும்பத்தோட ஆலோசனை செய்து நீங்கள் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. எந்தவித பெரிய பிரச்சனையுமே இது கொடுக்காது. ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை கொடுக்குது. தந்தை மூலமாக ஒரு சப்போர்ட் கொடுக்குது. தந்தை வழி மூலமாக ஒரு வருமானத்தை கொடுக்குது. அதில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சொந்த வீடு கட்டிடுவோமா, நம்ம ஏதாவது பூர்வீகத்தில் இருக்கிற வீடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருமா, ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை சண்டை கரெக்டாக கையெழுத்து போடும்போது ஏதாவது ஒரு சண்டையை போட்டு போயிட்டாங்கப்பா, நம்மளுக்கு பங்கு இவ்வளோதான் உன் பங்கு இருந்தாப்போ அப்படிங்கிற மாதிரியான நிறைய சண்டைகள்லாம் நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே தேடி வந்து உங்கள் உறவில் இருக்கக்கூடிய பெண் உறவில் இருக்கக்கூடியவங்க, அதாவது அந்த சொத்து பிரச்சனை பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பெண் உறவு உங்களை தேடி வந்து இந்தாப்பா நான் வந்து உன்னோட பங்கை நீங்கள் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு உங்கள் பங்கு வேணான்னு சொல்லி அவங்களே உங்கள்கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நீங்களே ஷாக்காக போகிறீங்க, ஏன்னா நம்மளுக்கு தான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை கும்பராசினியர்களான நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல வந்து உங்கள் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஆகாதீங்க. ஏதாவது கோபம் அதிகமாக வருதுன்னா ஒரு நல்ல தண்ணியை குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. சரிங்களா? சரி, என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடு வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லி பார்க்குறது, இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். நிச்சயமாக அதற்குண்டான மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.